திட்டத்தில் இதை நடத்துகிறாங்கன்னு தெரியல. இது வந்து தனக்கு வேண்டிய வாக்காளர்களை வச்சு மீதி வாக்காளர்களை நீக்கி விடுவதை தவிர இதில் வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே மனச்சான்று படி இவர்கள் வந்து இந்த வாக்கு சரியான வாக்காளர், உரிய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இருக்கணும். ஒருவர் 2 இடத்துல செலுத்துறது அது தவறு. இறந்து விட்டவர்கள்லாம் அவங்க வாக்கு பலாகலாம் எடுக்கப்படாமல் இருக்கு. நாங்களே தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம். அந்த வாக்கை வேற ஒருத்தர் போலியானவர் வந்து செலுத்திடுறாரு. இதெல்லாம் முறைகேடு. சரி, அப்போ அதை மட்டும் கண்டுணர்ந்து வெளியில் நீக்கிறதான சரியான திருத்தமாக இருக்க முடியும். நீங்கள் மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து முடிங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் 2 மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது. எல்லாருமே கூட்டணி யாரோடு, எல்லாரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில் நீ இப்போ வந்து இந்த வாக்கை சரிபாருன்னா இது எந்த மாதிரியான நெருக்கடி நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன மக்களுக்கு இது குறித்து ஆபத்து தெரியல. ஏன்னா ஒரு நாட்டில், இந்த நாட்டில் இந்த மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஒரு ஆயுதம், உரிமை. அந்த உரிமையே பறிபோகும்னா வேற என்ன இருக்குது? எனக்கு இங்கே வேற என்ன இருக்குது சொல்லுங்கள். குழப்பங்கள் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு இருக்காதீங்க. குழப்பமான ஒரு படிவம் அது. நீங்க எளிதில் பூர்த்தி செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கேன்ல, செலுத்தியிருக்கேன்ல, அப்புறம் அதை எதுக்கு சோதிக்கிற? உனக்கு வேலை இல்லையா? உனக்கு வேலை இல்லையா? எனக்கு வேலை இருக்குல்ல. உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு. நீ ஏன் இவ பதட்டமா வச்சுக்கிற? எதுக்கு வச்சுக்கிற? நீ பல முறை வாக்கு செலுத்தியிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். நீ தவறா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல, தவறு செய்யறவன் யாருன்னு கண்டுபிடிக்கல. எப்படி இது சார்? வாடகை இருக்கவங்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்க முடியாது, மாறுதல் பண்ணிட்டு. அதுதான் சொல்றேன். அது நீங்க அப்படி பார்த்தா நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து 100 பேர்ல வந்து குறைஞ்சது 60 பேர் நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம். மாறி மாறி இருப்போம். அந்த வீட்டில் எடுத்திருப்பேன். இப்போ எனக்கு ஆலப்பாக்கத்தில் எடுத்துருக்குது. இப்போ நான் அங்கே போய் என்னை சோதிச்சிங்கன்னா அந்த வீட்டில் அவர் இல்லைங்கன்னுருவான். உடனே நீ என்ன பண்ணுவேன்? அவர் இல்லை அப்படின்னு அடிச்சு விட்டுருவேன். இப்போ சீமான்னா ஒரு சீமான் தானே? எத்தனை சீமான் இருப்பாங்க? இப்போ ஆறுமுகம்னா ஒரு ஆறுமுகம் தானே? எப்படி இது 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 வந்து இது நான் சரியானதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. இது சர்வாதிகார போக்குன்னு இல்லை, கொடுங்கோன்மை. இது அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் மதிப்புமிக்க அவர் ஐயா சொல்றது மாதிரி இது வந்து ஒரு ஜெனோசைடு. இது ஒரு படுகொலை, ஜனநாயக படுகொலை. தமிழ்நாட்டை இத்தனை நாளா வந்து பாஜகவோட இது வந்து இதுல வந்து இப்ப நீ இருங்க, இதுல வந்து என்னன்னா, நீங்க எதாவதுக்கும் அவசரமா சட்டசபையை கூட்டுறீங்க. இது வந்து மதிப்புமிக்க மக்களின் உரிமை பறிபோகுதுன்னு தெரியுது. திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லுது. ஆனா அந்த எதிர்ப்பு தன்மையில நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் தான் அந்த பூத் லெவல் ஆஃபீஸராக போடுறீங்க, நீங்களே போய் எல்லாத்தையும் செய்யுங்கன்றீங்க, இதை இப்படி பண்ணுங்கங்கிறீங்க, ஏதாவது உதவிக்கு வேணால் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கங்கிறீங்க. ஒன்று எதிர்த்தா இதை ஏற்க முடியாது, இது காலம் எடுக்கணும், இது நிதானமாக செய்ய வேண்டியது. தேர்தலுக்கு அப்புறம் வந்து பண்ணு, 29 பாராளுமன்றத்துக்குள்ளே இதை சரிபார்க்கவா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கணும். இல்லை நீங்கள் அதை எதிர்க்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் பேசுகிறதும் திருப்பி இதை செயல்படுத்துறதுன்னா அது எந்த மாதிரி முறை? கண்ணுக்கு தெரியுது தவறு நடக்குதுன்னு, அந்த தவறை துணிஞ்சு எதிர்க்கணும்ல ஒரு அதிகாரம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்துறதுக்காக இதை வந்து கொண்டு வரதுக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, அந்த பிஜேபிட்ட கேட்குற, நீ அனுமதிக்கிற? நீ தானே கொண்டு வர எஸ்ஐஆர் டிஎம்கே கொண்டு வரலையே, திமுக ஆட்சி கொண்டு வான்னு கேட்கலையே. நீ தானே செயல்படுத்துகிற நாடங்களும். மேற்கு வங்கத்தில், கேரளாவில் பனிச்சுமையில் ஒருத்தர் செத்தே போகிறாரு. இப்போ இந்த போகிறவங்களாம் எங்களால் அதை எடுக்க முடியாது, நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், யாருமே ஒத்துழைக்காதீங்கிறேன். இப்போ என்ன இருக்குது? எனக்கு இப்போ என்ன பண்ணுறது? நான் கேட்ட தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு மட்டும் என்ன போகுதுன்னு கேட்குறாங்க. நீ இப்போ நான் என்ன வேலை செய்யறது? இதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறதா? அப்போ அப்படிதான் செய்யணும்னா அது என்ன பண்ணுறதுன்னு புரியலை பாருங்க. ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது கூட இல்லைன்னா காலம் நேரம் நெருக்கடி ஒரு பதட்டமான இடத்துல வச்சுக்கிறது. இது அதான் அந்த ஹிட்லர் சொன்னதான் எனக்கு ஏன் வருது, மக்களை எப்போதும் பதட்டமாகவே வச்சுக்க, அப்போ தான் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு. இது பாருங்க, கருத்து வேறுபாடுகள் கட்சியிடையே இருந்திருந்தா நீங்க எல்லாம் இந்த சமயத்துல எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குற அண்ணன் சீமான்
இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோட இணைந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க பண்ணலாம். இது பண்ணலாம். இப்போ என்னோட யார் இணைஞ்சு வருவா? ஏன்னா தேர்தல் நேரத்தில் என்னோட வந்தால் அவங்க கூட்டணியில் மறுபடியும் சேர்ப்பாங்களான் இருக்கு. நான் யாரோடும் போவேன். நல்ல விஷயத்துக்கு தானே நான் அண்ணன் உன் மூலமாக நீங்கள் சொல்கிறது மூலமாக கூப்பிடுறேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். யாராவது வருவாங்களா பாருங்கள். என் பக்கத்து நின்னாலே கூட்டணியில் வச்சுருப்பாங்களா வெளியேற்றிடுவாங்களான்னு பயப்படுவாங்க. அப்போ அதில் போய் என்ன யார் வருவா சொல்லுங்கள்? அதிமுக ஆதரிக்கும், ஏன்னா அவங்க எஜமான் கொண்டு வந்தது விளங்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு. அதிகப்படியாக அவர் வாக்கு தான் காலியாக போகுது அதானே. இப்போ திமுக என்ன செய்யும்? இது ஏடிஎம்கே ஓட்டினா தூக்குடாங்க, நாம் தமிழர் ஓட்டினா தூக்குடாங்க. இது விஜய்க்கு போகுதா, வெற்றிக்கலை ஓட்டா தூக்குடாங்க. இப்போ ஒரு வேளை என் படமோ கொடியோ இருந்ததுன்னா, தம்பி விஜய் படமோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா? இல்லை, அதெல்லாம் ஜனநாயகத்தில் நம்ம சரியாக நடக்கணும். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்கே நடக்குது.